வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்களுக்கு 18,000 58,500 வரை சம்பள உயர்வு பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதிய குழுவை எதிர்நோக்கி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. புதிய பிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் அலவன்ஸ்களில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய அஞ்சல் நிறுவனங்களின் கூட்டமைப்பு FNPO அரசாங்கத்தின் முன் முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதில் தற்போது 2.57 உள்ள பிட்மென்ட் ஃபேக்டரை 3 முதல் 3.25 வரை உயர்த்த வேண்டும் என்றும், வருடாந்திர சம்பள உயர்வை 3% 5% அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் குறிப்பாக கீழ்நிலை மற்றும் நடுத்தர நிலை ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.25 நிர்ணயிக்கப்பட்டால் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். தற்போதைய நிலையில் லெவல் 1 ஊழியரின் அடிப்படை சம்பளம் 18,000 உள்ளது. புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அமல்படுத்தப்பட்டால் அந்த சம்பளம் தோராயமாக 58,500 உயரக்கூடும். இந்த உயர்வு மத்திய அரசு ஊழியர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. மேலும் FNPO அனைத்து நிலைகளிலும் ஒரே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட வேண்டாம் என கோரியுள்ளது. அதன்படி நிலைகள் 1 முதல் 5 வரை 3.3% நிலைகள் 6 முதல் 12 வரை 3.05 முதல் 3.10 வரையிலும், நிலைகள் 13 முதல் 15 வரை 3.5 முதல் 3.15 வரை மற்றும் நிலைகள் 16 மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 3.20 முதல் 3.25 வரை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டால் லெவல் 1 ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 54,000 லெவல் 5 ரூபாய் 87,600 லெவல் 10 குரூப் A அதாவது நுழைவு நிலை ரூபாய் 1.73 லட்சம் அளவிலும் உயரக்கூடும். மூத்த IAS அதிகாரிகளின் சம்பளத்திலும் குறிப்பிடத்தக்க உயர்வு காணப்படும் நிலையில் அமைச்சரவை செயலாளரின் அடிப்படை சம்பளம் 8.12 லட்சம் வரை செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. FNPO பொதுச் செயலாளர் சிவாஜி வாசி ரெட்டி தெரிவித்தபடி இவை அனைத்தும் 8வது ஊதிய குழுவின் வரைவு பரிந்துரைகளின் ஒரு பகுதியாகும். இது குறித்து NCJCM கூட்டம் பிப்ரவரி 25, 2026 அன்று நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்திற்கு பிறகு இறுதி பரிந்துரைகள் ஆணைய தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய்க்கு சமர்ப்பிக்கப்படும். முந்தைய ஊதிய குழுக்களில் அனைத்து நிலைகளுக்கும் ஒரே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்படவில்லை என்பதால் இந்த முறை அக்ராய்டு சூத்திரத்தின் அடிப்படையில் பல நிலை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கோரப்பட்டுள்ளது. இந்த சூத்திரம் 4 பேர் கொண்ட குடும்பத்தின் உணவு, உடை, வீடு உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் 8வது ஊதிய குழு லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகப்பெரிய நிதி நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.